ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் தொடங்கணும், புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும். உங்களோட தொழிலை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கு உகந்த நேரம் இது. ஓகேங்களா? திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது மூலயமா சந்தோஷமாக இருக்க முடியும். காதலர்களுக்கிடையே இந்த மாதத்தில் மகிழ்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களோட நிதிநிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்போவுமே இந்த மாதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. உங்களோட உடல் மற்றும் மனநலன் ரெண்டுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்க போகுது. இதை தான் பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன். இப்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா? காதலர்களுக்கு, முக்கியமாக ரிஷபராசியை சேர்ந்த காதலர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் மனசில் நிறையா ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஏற்படும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மூலயமா வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவீங்க இல்லையா? அப்போ நிறைய நல்ல மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உறவை குறித்த விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட, அதாவது தேர்ட் பர்சன் கிட்ட உங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அப்போ தான் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களோட உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி, மூன்றாவது நபரை கொண்டு வராதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே முடிச்சுக்க பாருங்கள். தேர்ட் பர்சன் என்டர் ஆனாவே பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே பேசி முடிவெடுக்க பாருங்கள். சரிங்களா? உங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கிடையான அந்த உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் சவாலாகவும் இருக்க போகுது. உங்களோட குடும்ப வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரி தான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான். உங்களோட திருமண உறவில் நல்லிணக்கம் காணணும் அப்படின்னா அங்காரகன் பூஜை செய்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? இந்த மாதத்தில் உங்களோட பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. ஸ்திரீத்தன்மை இருக்கும். சரிங்களா? உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. மொத்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தில் ரொம்பவே முன்னேற்றம் காண்பீங்க. சரிங்களா? இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களோட இலக்குகளை நீங்கள் அடையணுன்னா அதுக்கான கடின உழைப்பை போடுறது மூலயமா சீக்கிரமாக நற்பலன் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களோட நிதி சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸோட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வெளி ஆட்களை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் உங்களோட கையில் இருக்க பணத்தை ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி அதில் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்கள் கையில் இருக்க பணத்தை சேமித்து வச்சாலே போதும். பிற்காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நிதி நிலைமை இன்னுமே மேம்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுக்கிரன் பூஜை செய்கிறது சிறப்பை கொடுக்கும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தின் உத்தியோக பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா?
ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்க போகுது. உங்களோட கடின உழைப்பிற்கான பலன் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தீங்கனாலும் அதுக்கு உரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு மற்றும் உங்களோட மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வேலைக்கான பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். அதாவது உங்கள் ஹார்ட் ஒர்க்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக இருக்க போகுது. தகவல் தொழில்நுட்ப துறையில் சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இதில் வந்துட்டு நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சே ஆகணும். உடனே கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா கிரகங்களோட தாக்கத்தினால கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். சரிங்களா? சினிமா மற்றும் ஊடகத்துறையில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மோதல்கள் சவால்கள் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்க போகுது. ஸோ கவனமாக இருங்க. சுகாதாரத்துறையில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓகேங்களா? சட்டம் சார்ந்த துறையில் வேலை செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலுமே கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சாதனைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸு இல்லை டார்கெட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு சின்ன சின்ன சாதனைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட புதுமையான ஆராய்ச்சினால் நல்ல ஒரு பெயர் புகழ் பாராட்டு கிடைக்கும். சரிங்களா? உங்களோட உத்தியோகத்தில் மேன்மை பெறணும் அப்படின்னா சுக்கிரன் பூஜை செய்கிறது சிறப்பு கொடுக்கும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பெரிய அளவில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்கள். புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேணாம். ஓகேங்களா? எந்த லைக் ஷேர் மார்க்கெட்டோ இல்லாட்டி உங்களோட ஓன் பிஸ்னஸ்லேயோ நீங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை பற்றி நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி நல்ல டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இந்த மாதத்தில் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்கன்னா அதுக்கான முதலீடுகள் செய்யலாம். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக செயல்படுங்க. ஓகேங்களா? உங்களோட பார்ட்னர்ஸோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. புதுசாக யார்கிட்டேயும் உங்களோட வியாபாரம் உங்களோட நிறுவனத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்க அளவில் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பெருசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். அப்படி செய்யணுன்னா அதை பற்றின நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாமா? இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கும். மன நிம்மதியும் மன ஆரோக்கியமும் இருக்கிறதுனால உங்களோட உடம்புமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுது. குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்க போகுது. அதனால் உங்களோட மனதுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்லையா? அந்த டைமில் உங்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அளவில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணாமல் நார்மலாக இருக்க போகிறீங்க. ஸோ உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான். ஓகேங்களா? உங்களோட குடும்ப ஆரோக்கியத்துக்காகவும் நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது உடம்பு முடியலைனாலும் அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செலவுகள் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க.
உங்களோட ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும். அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த மாதிரி பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? பள்ளி மாணவர்களுக்கு அவங்களோட ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் மூலயமா ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. அவங்க டீச்சர்ஸ் கைட் பண்ணுறத ஃபாலோ பண்ணி படித்தாங்கனாலே நல்ல மதிப்பெண் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுலேயுமே நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெளிநாட்டுக்கு போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான சான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷனுக்கான அப்ரூவல் கிடைச்சி கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க போகுது. சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலுமே இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு எல்லாமே சிறப்பான பலனாக தான் இருக்க போகுது. தேவையில்லாமல் என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டி படித்தாலே நல்ல மதிப்பெண் வாங்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட படிப்பில் முன்னேற முடியும். உங்களோட கல்வியில் இன்னுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சூரியன் பூஜை செய்கிறது நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் சுப மற்றும் அசுப தேதிகள் என்னன்றதை பார்க்கலாமா? சுப தேதிகள் 1, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17, 18, 20, 21, 22, 24, 25, 27, 28 இது எல்லாமே சுப தேதிகள். அசுப தேதிகள்னு பார்த்தா கம்மி தான். 2, 3, 5, 7, 9, 11, 13, 15, 19, 23, 26 இதெல்லாம் கொஞ்சம் சாதகமற்ற தேதிகள். அவ்வளோதான். சரிங்களா? இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ரிஷப ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.